வெல்கம் டு குக்கீஸி ஈட் ஹெல்த்தி. மைதா, ஒயிட் சுகர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்காம ஹெல்த்தியான கேஷ்யூநட் பிஸ்கட் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பிஸ்கட் செய்கிறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பட்டர் வந்து இந்த அளவு சாஃப்டாக இருக்கணும். உப்பு சேர்க்காத பட்டரை எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது கரையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதே ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து இதை வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் இந்த அளவு பீட் பண்ணிவிட்டு இது கூட நாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி இதில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க கேஷ்யூநட் பவுடரையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்தால் போதும். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வரணும். ரொம்ப வந்து அழுத்தி பிசையக்கூடாது. மாவு வந்து ரொம்ப பிசைஞ்சிங்கன்னா பிஸ்கட் வந்து ஹார்டாயிரும். அதனால் எல்லாமே ஒன்று சேர்ந்தால் மட்டும் போதும். ஒன்று சேர்ந்து ஒரு மாவு மாதிரி வந்தால் போதும். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இனி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கும்போது எல்லா பிஸ்கட்டும் நம்மளுக்கு சைஸ் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி குழிக்கரண்டி இல்லைன்னா நம்ம குழம்பு ஊற்றுவோம்ல அந்த கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பால் மாதிரி ஊற்றிட்டு அதை லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு முந்திரி பருப்பு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி சைடெலாம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. 1-2 கிராக் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. பிஸ்கட் வந்து பேக் ஆகும்போது கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் ஒரு பிஸ்கட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க. இனி இது அவனில் 170 டிகிரி செல்சியஸ் 10 to 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை பொறுத்து டைம் வந்து டிஃபர் ஆகும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். பிஸ்கட் கீழே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே வெளியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா பிஸ்கட் வந்து கரிஞ்சிடும். அதனால் டைம் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். பிஸ்கட் வெளியே எடுத்த உடனே பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அதனால் நல்லா ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிக்கு குக்கீஸி ஈட் ஹெல்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.